இங்கே ஒரு திருடன் திருட்டுத்தனமாக ஒரு வீட்டுக்குள்ளே திறந்து உள்ளே போய் பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இந்த ஆளும் ஒரு இடமா தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு ஒருத்தி நிற்கிறா. அந்த பொண்ணை பார்த்தோன்னா அமைதியாக நிற்கிறான். அந்த பொண்ணும் பேசாமல் இவன் கூடயே போய் சோஃபாவில் உட்காடுறா. இங்கே திருடனான்னு கேட்குறான். ஆமான்னு சொல்ல. நீ ஏன் கத்த மாட்டேன்றன்னு கேட்கும் போது நான் கத்தலாம் மாட்டேன், உங்களுக்கு எது வேணாலும் திருடிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னு அந்த பையன் கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, எங்கள் அப்பா என்னை அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான், எங்கள் அம்மா இறந்தது காரணமே அவன் தான், அதுலேருந்து என்னை பார்த்துக்கிறதே கிடையாது, என்னை வெளில போக கூட விட மாட்டேங்கிறான், நீ எது வேணால் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறா. இந்த திருடன் பசிக்குதுன்னு சொல்ல அந்த பொண்ணு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தரா. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் கேட்குறான், நீ தற்கொலைலாம் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கியான்னு. ஆமான்னு இந்த பொண்ணு கையை காட்டுறா. இவனை கையை காமிச்சிட்டு என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நீ நானும் ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டைமில் கிஸ் பண்ண ஆரம்பித்து பெட்ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பன் பின்னாடியே வந்துட்டு இந்த பையனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த பொண்ணு தடுக்கும் போது இந்த பொண்ணை அடிக்க போகிறான். அந்த பையன் பின்னாடியே வந்து அவங்க அப்பனை போட்டு அடிச்சுட்டு அந்த பொண்ணை அங்கேருந்து இழுத்துட்டு வெளியே வந்துடுறான். வரும்போது அங்கேருந்து நிறையா பொருளை திருட்டு வந்ததுனால இந்த பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு பைக்கில் ஜாலியாக 2 பேரும் வெளியே சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க.